வணக்கம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 இருக்குது. இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்பது ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தால் அதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு 10 ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அந்த மொழியினுடைய பொருளை வழங்குகிறேன். இப்போ ஆ என்றால் பசு மான். இது 8ஆம் வகுப்பில் முதல் பாடத்திலேயே உங்களுக்கு இருக்குது. ஈ என்றால் கொடு பூச்சி, அதாவது ஈ இருக்கு இல்லைங்களா, ஒரு பூச்சி அதுபோல். ஊ என்றால் ஊன் உடல் இறைச்சி. ஏ என்றால் அம்பு சிவன். ஐ தலைவன் அழகு. ஓ மகிழ்ச்சி மதகு இழிவு, அதாவது நீர் போகும் பாதை இருக்கு இல்லைங்களா, மதகு அது. இப்போ பாருங்க, அதாவது உயிர், அதாவது உயிர் நெடிலில் உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, அதில் 7ல் 6 உயிரெழுத்துக்கள் வந்துள்ளது. அதுபோல் பாருங்கள், கா சோலை காத்தல், கா என்றால் காத்தல். கூ பூமி நிலம். கை என்றால் ஒழுக்கம் ஊட்டு பாணி, அதாவது கைம்பெண் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுபோல். கோ என்றால் அரசன் அம்பு பசு நீர். இங்கே பாருங்கள், ஏவுக்கும் அம்பு வந்திருக்கு, அதுபோல் கோவுக்கும் என்ன வந்திருக்கு, அம்புன்னு வந்திருக்குது. அப்போ இதுபோல் இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒவ்வொரு எழுத்துக்குமே 2-3 பொருள்கள் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் தேவையாக அதிகமாக கூடுதலாக வேணும்னா நீங்கள் அகராதியை பார்த்து தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எளிமையானதாக எளிதில் மனதில் பதியக்கூடியதாக வழங்கியிருக்கிறேன். இந்த வீடியோவில் படித்து நல்லா மனப்பாடம் செய்யணும். நன்றி.